நிறைய பேர் கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பேசணுன்னா நம்ம நிறைய பேசலாம். சில பேர் இது ஒரு அசட், நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இது வெறும் ஸ்பெக்குலேஷன், இதுக்கு வேல்யூவே கிடையாது, மார்க்கெட்டில் யங்ஸ்டர்ஸ் தேவையில்லாமல் இதோட ப்ரைஸை கூட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி பேர் இதை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுக்க, இது என்னன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன தான் இந்த பிட்காயினில் இருக்குங்கிறத விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த சீரீஸ். இதோட நோக்கம் பிட்காயின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு ஏன் இவ்வளோ கிரேஸ் அப்படிங்கிறத விளக்குறதுக்கு மட்டுமே தவிர ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. இதை பற்றின ஒரு நல்ல புரிதல் இருந்தாலே நம்மளால் சுயமாக இதில் பங்கு பெறலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு எளிதாக முடிவெடுக்க முடியும். வணக்கம், என் பேர் விஜய்மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். பிட்காயினை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிற பணத்தோட சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். ஆதி காலத்தில் பண்ட மாற்று முறை இருந்துச்சு. அதாவது அரிசி கொடுத்துட்டு பருப்பு வாங்கிக்கிறது, அல்லது மாடு கொடுத்துட்டு குதிரை வாங்கிக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்கில் கமாடிட்டி மணி கான்செப்ட் வந்துச்சு. அதாவது தங்கம் அல்லது வெள்ளி மாதிரிப்பட்ட கமாடிட்டிஸை காசுகளாக மாற்றி வியாபாரத்துக்கு பயன்படுத்தினாங்க. இந்த கமாடிட்டி மணியில் என்ன விசேஷம்னா, அந்த பணத்துக்கு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருந்துச்சு. யாராலையும் அதோட மதிப்பை எடுத்துட முடியாது. ஏன்னா தங்க காசுங்கிறது தங்கம், வெள்ளி காசு வெள்ளி. அப்புறம் என்னடா இது, எதை வாங்கினாலும் இந்த கமாடிட்டிஸ் தூக்கிட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது, அதுக்கு சிம்பிளாக கமாடிட்டிஸ்னால் பேக்கப் பண்ணப்பட்ட பேப்பர் கரன்சியை பயன்படுத்தலாமே அப்படின்னு அதை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது $1 1 ounce தங்கம் அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ மக்களால் அந்த தங்கத்தை பயன்படுத்தி வியாபாரம் பண்ணணும்னு இல்லாமல் இந்த பேப்பர் டாலரை பயன்படுத்தி ஈஸியாக வியாபாரம் பண்ண முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாலரை எப்போ வேணும்னா அந்த 1 ounce தங்கத்துக்கு மாற்றிக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருந்துச்சு. இதெல்லாம் அந்த காலம். இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லப்படுற பேப்பர் கரன்சி. அது என்ன ஃபியட் கரன்சி அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபியட்னா இட்டாலியனில் இதுதான் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லப்படுற அதிகாரப்பூர்வ உத்தரவு. இது கவர்மெண்ட் பேக்கிங்னால் வெளியிடப்படுற கரன்சிங்கிறதுனால இதை ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபியட் கரன்சிக்கு கமாடிட்டி மணி மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடையாது. இதுக்கு 2 வகையில் மதிப்பு வருது. ஒன்று சப்ளை அண்ட் டிமாண்ட். எந்த அளவுக்கு இதுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு இதுக்கு மதிப்பு அதிகம். ரெண்டாவது அந்த பணத்தை வெளியிட்ட கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி. அமெரிக்கா மாதிரிப்பட்ட ஸ்டேபிளான அரசாங்கம் வெளியிட்டால் அதுக்கு மதிப்பு அதிகம். அதே இது ஸ்டெபிலிட்டி இல்லாத கவர்மெண்ட் வெளியிட்டால் அப்போ என்ன ஆகும்னு ஜிம்பாவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் ஒரு பிரெட்டை வாங்க 10 மில்லியன் ஜிம்பாவே டாலர்ஸ் கொடுத்த கதை தான் நடக்கும். அதெல்லாம் சரிங்க, இப்போ எதுக்குங்க இந்த பணத்தை பற்றிய புராணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு காரணம் இருக்குது. கிரிப்டோ கரன்சிங்கிறது இந்த பணத்தோட வரலாறில் அடுத்தபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிகிட்டே போகுது. அது ஒரு ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பணத்தோட வரலாறை பார்க்கும்போது இந்த கிரிப்டோ கரன்சி அதில் எங்கே ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் எவாலுவேட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த சுருக்கமான புராணம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், கிரிப்டோ கரன்சியில் லீடிங் மார்க்கெட் ஷேர் இருக்கிறது பிட்காயினுக்கு தான், கிட்டத்தட்ட 70%. அதனால் நம்ம பிட்காயினை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இந்த விளக்கம் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக விளக்க முயற்சி பண்ணுறேன். பிட்காயின் பேர் டு பேர் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் ஒர்க் ஆகுது. அதாவது பல கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற ஒரு நெட்வொர்க் தான் இந்த பிட்காயின் நெட்வொர்க். யார் வேணால் அவங்க கம்ப்யூட்டரை இந்த நெட்வொர்க்கில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் என் கம்ப்யூட்டரை பிட்காயின் நெட்வொர்க்கில் சேர்த்துக்கணுன்னா ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் சரிதான். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் கம்ப்யூட்டர் நோட்ஸ் பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்குது. இப்படி சாதாரண மக்கள் சேர்ந்து ரன் பண்ணுறது தான் இந்த பிட்காயின் நெட்வொர்க். இங்கே சென்ட்ரலைஸ்டாக யாருக்கும் பவர் கிடையாது. இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ஒரே பவர் தான். எல்லா கம்ப்யூட்டரும் சேர்ந்து தான் கூட்டு முடிவு எடுக்கும். ஒரு கம்ப்யூட்டரால் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. இப்படி டெசிஷன் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் பிட்காயினை டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற கரன்சியை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பிட்காயினை அதோட நெட்வொர்க் கண்ட்ரோல் பண்ணுது. இது நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நாம் அடுத்த எபிசோடில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டிரான்சாக்ஷன்னா கொடுக்கல் வாங்கல். இப்போ நான் என் நம்பர் ஒருவருக்கு ஒரு 10 பிட்காயின் அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். அது ஒரு டிரான்சாக்ஷன். அவர் அதில் ஒரு 5 பிட்காயினை அவரோட நண்பருக்கு அனுப்புகிறாருன்னு வைங்க, அது இன்னொரு டிரான்சாக்ஷன். இப்படி நடக்கிற ஒவ்வொரு பணமாற்றமும் ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனில் யார் அனுப்புகிறாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்க, எவ்வளவு அனுப்புகிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு பேங்க் செக் மாதிரி. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இங்கே இந்த பணமாற்றத்தை ஏற்படுத்துகிறவங்களோட பேர் எங்கேயும் இருக்காது. ஜஸ்ட் ஐடி தான் இருக்கும். டோட்டலி அனானிமஸ்.
இப்போ நான் ஒரு பொது சேவைக்கு பேர் சொல்லாமல் டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பிட்காயினை யூஸ் பண்ணலாம். யாராலையும் நான் தான் கொடுத்தேன்னு கண்டே பிடிக்க முடியாது. சரி, இப்போ ஒரு டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஒரு செக் எழுதணும்னா அடுத்து என்ன நடக்கும்? செக்கை வாங்கினவங்க அவங்க பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவாங்க. பேங்க் அந்த செக்கை ப்ராசஸ் பண்ணி செக் கொடுத்தவங்க அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு செக்கை டெபாசிட் பண்ணவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க. அந்த டிரான்சாக்ஷனை அவங்க லெட்ஜரில் என்டர் பண்ணிப்பாங்க. லெட்ஜருங்கிறது நம்ம பேங்க் பாஸ்புக் மாதிரி. பேங்க் யூஸ் பண்ணுற அவங்க அக்கௌண்டிங் புக். உள்ளே வர பணம், வெளியே போகிற பணம், எல்லா டிரான்சாக்ஷனுமே இந்த லெட்ஜரில் இருக்கும். இதே கான்செப்ட் தான் பிட்காயின்லேயும். நாம் ஒரு டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ண பிறகு செக்கை டெபாசிட் பண்ணுற மாதிரி பிட்காயின் நெட்வொர்க்குக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ பிட்காயின் நெட்வொர்க்கில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் இந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணிவிட்டு, அதாவது எல்லா டேட்டாவும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கும். இப்படி அக்செப்ட் பண்ணப்பட்ட சக்ஸஸ்ஃபுல்லான டிரான்சாக்ஷனை பிட்காயின் நெட்வொர்க் ஒரு பிளாக்ல என்டர் பண்ணும். பிளாக் அப்படிங்கிறது இந்த லெட்ஜர் புக்கில் இருக்கிற ஒரு பக்கம் மாதிரி. எல்லா வேலிடான டிரான்சாக்ஷன்ஸும் இந்த பிளாக்குக்கு உள்ளே தான் போகும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணப்பட்ட பல டிரான்சாக்ஷன்ஸோட தொகுப்பு தான் இந்த பிளாக். ஒரு பிளாக்ல சராசரியாக ஒரு 2000 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிரான்சாக்ஷன் இர்ரிவர்சிபிள். அதாவது ஒன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷனை பிட்காயின் நெட்வொர்க்குக்கு அனுப்பி அதை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அதை மாற்ற முடியாது. கல்வெட்டில் செதுக்கின மாதிரி அது பெர்மனண்ட்டாக ரெக்கார்ட் ஆகிடும். நாம் அனுப்புகிற பணம் தப்பான ஆளுக்கு அனுப்பிட்டோன்னு வைங்க, அவராக நினச்சாலே ஒழிய அந்த பணத்தை திரும்ப பெற முடியாது. ஸ்வாகா. அதனால தான் டிரான்சாக்ஷனை க்ரியேட் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக டேட்டாவை வெரிஃபை பண்ணிட்டு தான் சப்மிட் பண்ணணும். இப்போ ஒரு பிளாக்கை பிட்காயின் நெட்வொர்க் டிரான்சாக்ஷன்ஸ்னால நிரப்புது. அந்த பிளாக் ஃபில் ஆகி நிறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ பேங்க்கில் லெட்ஜர் புக்கில் ஒரு பக்கத்தில் டிரான்சாக்ஷன்ஸை என்டர் பண்ணுறாங்க. அந்த பக்கம் முடிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? அடுத்த பக்கத்துக்கு போவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு பிளாக் ஃபில் ஆகிடுச்சுன்னா பிட்காயின் நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பிளாக்கை க்ரியேட் பண்ணி இந்த புது பிளாக்கை இதுக்கு முன்னால் ஃபில் ஆன பிளாக்கோட லிங்க் பண்ணிவிடும். இப்படி புது டிரான்சாக்ஷன்ஸ் வர வர தொடர்ந்து புது பிளாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி புது டிரான்சாக்ஷன்ஸ் வர வர தொடர்ந்து புது பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணி லிங்க் பண்ணிக்கிட்டே போகும். அப்போ அது எப்படி இருக்கும்? ஒரு செயின் மாதிரி இருக்கும். அதாவது சங்கிலி மாதிரி, அனுமான் வால் மாதிரி நீண்டுக்கிட்டே போகும். இப்படி பிளாக்ஸ் தொடர்ந்து லிங்க் ஆகி செயின் மாதிரி இருக்கிறத தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி தொடர்ந்து இருக்கிற செயின் லிங்க்னால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு பிட்காயினோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியும் இதில் இருக்குது. யாரெல்லாம் இதை வச்சுருந்தாங்க, எத்தனை பேர் கை மாறி இருக்குது அப்படின்னு கிளியராக நம்மளால் பார்க்க முடியும். கரகாட்டக்காரன் செந்தில் மாதிரி நமக்கு குழப்பம் வர சான்ஸே இல்லை. அவ்வளோதாங்க பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது. ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் பல விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஒரு இடத்தோட பத்திரப்பதிவை பிளாக் செயினில் போட்டுட்டோன்னு வைங்க, அந்த இடத்தோட ஓனர்ஷிப் ஹிஸ்ட்ரி பெர்மனெண்ட்டாக பிளாக் செயினில் இருக்கும். யாரும் வில்லங்கம் பண்ண முடியாது. இது மாதிரி பெர்மனெண்ட் ரெக்கார்ட் தேவைப்படுற பல துறைகளிலும் வருங்காலத்தில் பிளாக் செயின் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. இனி யாராவது பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றி உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் தைரியமாக எங்களுக்கும் தெரியும்யா அப்படின்னு பேசலாம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோன்னா, பிட்காயின்ங்கிறது பேர் டு பேர் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண கம்ப்யூட்டர்ஸ்னால ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு பணமாற்றத்தையும் டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸை குரூப் பண்ணி வைக்கிறத பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு புது பிளாக்கையும் முந்தின பிளாக்கோட லிங்க் பண்ணி உருவாக்கப்படுற அந்த சங்கிலியை பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த எபிசோடில் நம்ம பிட்காயினை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்க தேவையான டெக்னாலஜி டீட்டெயில்ஸை பார்த்துருக்குறோம். அடுத்த எபிசோடில் இந்த பிட்காயின் நெட்வொர்க் 2009 இருந்து, அதாவது அதோட ஃபர்ஸ்ட் பிளாக்கான ஜெனிசிஸ் பிளாக்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி வளர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.